வெல்கம் டு மார்க்கெட் டைம்ஸ். நண்பர்கள் அனைவருக்கும் எனது இனிய இரவு வணக்கம். நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் அல்ல. இது பயிற்சிக்கான வீடியோ. எந்த பரிந்துரையும் நான் வழங்குவதில்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு மார்க்கெட் என்ன மாதிரி இருக்கும், நாளைக்கு எந்த இடம் சப்போர்ட்டாக இருக்கும், எந்த இடம் நமக்கு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும், மார்க்கெட் ப்ரொஃபைல் வச்சும் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வச்சும் நம்ம அனலைஸ் பண்ணுவோம். மார்க்கெட் நமக்கு எந்த மாதிரி இருக்கும், நாளைக்கு அமையும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மார்க்கெட்டில் நேற்றுக்கு சனிக்கிழமை அன்னைக்கு ஒரு சின்ன ட்ரேட் நடந்திருக்கு. ஸோ நம்ம அதை எடுத்து நம்ம இப்போ நம்ம அந்த இடத்துல இருந்து அந்த க்ளோசிங் ப்ரைஸில் இருந்து நம்ம இப்போ அனலைஸ் பண்ணுவோம். மார்க்கெட் 22,373 இங்கே. ஆனால் நீ இதில் பார்க்கும்போது நமக்கு என்எஸ்சி வெப்சைட்டில் பார்க்கும்போது 22,378 க்ளோசிங். ஓகே, எல்லாமே அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் 22,400. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நமக்கு மார்க்கெட் இந்த இடத்துல இப்போ இந்த க்ளோசிங் இருக்கு இல்லையா, இந்த க்ளோசிங் 28,322.78, இந்த 22,378, 22,400 இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ்லேருந்து மார்க்கெட் நமக்கு மேல் சைடு அப் சைடில் போயிடுச்சு அப்படின்னா மார்க்கெட் மேலே எந்த அளவுக்கு போகும் அப்படிங்கிறதையும், மார்க்கெட் ஒருவேளை மார்க்கெட் இந்த க்ளோசிங் ப்ரைஸ், நாளைக்கு ஓப்பன் ப்ரைஸ் இதெல்லாம் தாண்டி மார்க்கெட் இந்த வேல்யூ ஏரியாக்குள்ளே வந்துருச்சு அப்படின்னா மார்க்கெட் எந்த அளவுக்கு நமக்கு சப்போர்ட் இருக்கும் அப்படின்னு பார்ப்போம். ஓகே, மார்க்கெட் இமிடியேட்லியாக நமக்கு இந்த இடத்துல ஓப்பன், இதே ரேஞ்சில் ஓப்பன் ஆகி மார்க்கெட் கீழே வந்தது அப்படின்னா இந்த வேல்யூ ஏரியா ஹை, இந்த இடம் அதாவது 22,350 அப்படிங்கிற இடம் நமக்கு ஒரு ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். மார்க்கெட் அதையும் தாண்டி கீழே வந்ததுன்னா இந்த பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் 22,300, 22,288 அப்படிங்கிறது. ஸோ மார்க்கெட் அதையும் தாண்டி கீழே வந்தது அப்படின்னா மார்க்கெட் ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக இந்த இடத்துல இருக்கலாம். ஆனால் இதில் டிபிஓ பாருங்கள், நமக்கு எத்தனை டிபிஓ இருக்குது, இது என்றைக்குள்ள வேல்யூ பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் அப்படின்னா 23 ஃப்ரைடே 23ஆம் தேதியினுடைய பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல், பிப்ரவரி 23ஆம் தேதியோட பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல். இதில் எத்தனை டிபிஓ இருக்குது பாருங்கள், 1 2 3 6 10 டிபிஓ மேலே இருக்குது இந்த இடத்துல. ஸோ அப்படிங்கும்போது இந்த இடம் நமக்கு ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். 22,250 அப்படிங்கிற இடம். ஓகே, இந்த இடத்த நம்ம மார்க் பண்ணி வச்சுக்கோங்க, 22,250. ஓகே, இந்த இடம் நமக்கு ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக இருக்கும் மார்க்கெட் ப்ரொஃபைல் படி. ஓகே, இதையும் நம்ம பார்ப்போம். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட், சேஞ்ச் இன் OA, இது ரெண்டையும் வச்சு நம்ம மார்க்கெட் எந்த இடம் வரைக்கும் மேலே இருக்குது, கீழே போகும் அப்படிங்கிறதையும் பார்ப்போம். ஓகே, மார்க்கெட் இந்த 22,250 நமக்கு மார்க்கெட் கிராஸ் பண்ணுச்சு அப்படின்னா அப்போ வேல்யூ ஏரியாவுடைய லோ, அப்போ 22,200 அப்படிங்கிறது நமக்கு மார்க்கெட்டோட சப்போர்ட். 22,200 அப்படிங்கிற லெவலையும் கீழே கிராஸ் பண்ணிச்சு அப்படின்னா மார்க்கெட்டுக்கு அடுத்த சப்போர்ட் லெவல் 21,961, அதாவது 21,950 அப்படிங்கிற ஸ்ட்ரைக் ப்ரைஸ். இந்த இடம் தான் நமக்கு ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக இருக்கும். ஓகே, நாளைக்கு மார்க்கெட் கீழே வந்துன்னா மார்க்கெட் மேலே போச்சு, இந்த இடத்துல ஓப்பனில் இருந்து ப்ரீவியஸ் டே க்ளோசிங், இந்த இடத்துல இருந்தே மார்க்கெட் ஓப்பனில் இருந்தும் ப்ரீவியஸ் டே க்ளோசிங்கில் இருந்து மார்க்கெட் மேலே போச்சு அப்படின்னா எங்கே வரைக்கும் போகும் அப்படின்னா 22,500 அப்படிங்கிறது நமக்கு டேட்டா இருக்குது. ஓகே, அதையும் தாண்டி மார்க்கெட் மேலே போகுது அப்படின்னா டேட்டா இல்லை. நம்ம இப்போ இதில் பார்க்கலாம், சேஞ்ச் இன் OAலையும் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்லையும் எந்த அளவுக்கு நமக்கு மேலே ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, அதிகமான சேஞ்ச் இன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டும் சேஞ்ச் இன் OAவும் எந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறது நம்ம செக் பண்ணுவோம். ஓகே, இப்போ சேஞ்ச் இன் OAயில் இருக்கோம். நம்ம சேஞ்ச் இன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் படி இப்போ நம்ம பார்த்தோம்னா நமக்கு இப்போ இருக்கிற ப்ரைஸ் அதாவது 22,400 அப்படிங்கிற ஸ்ட்ரைக் ப்ரைஸ் ஒரு நல்ல ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். இந்த இடத்துல புட்டில் பாருங்கள் 14 லட்சமும் காலில் 6 லட்சமும் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் சேஞ்ச் இன் OA இருக்குது. ஓகே, மார்க்கெட் மேலே போகுது அப்படின்னா அடுத்த லெவலில் உள்ளது 22,450, அதுலேயும் புட் சைடில் தான் அதிகமான சேஞ்ச் இன் OA இருக்குது. 22,500 அங்கேயும் மார்க்கெட் நமக்கு சேஞ்ச் இன் OAயில் கால் சைடில் தான் நமக்கு கம்மியாக, சாரி புட் சைடில் தான் ஜாஸ்தியாக இருக்குது, கால் சைடில் கம்மியாக தான் இருக்குது. ஓகே, அப்போ எந்த இடத்துல அதிகமாக இருக்குது நமக்கு இது ரெசிஸ்டன்ஸ் எது அப்படின்னு பார்த்தோன்னா 22,200, சாரி 600 அப்படிங்கிற லெவலில் தான் நமக்கு கால் சைடில் 3 லட்சமும் புட் சைடில் 1 லட்சமும் இருக்குது. ஓகே, அப்போ இந்த இடம் சேஞ்ச் இன் OA படி பார்க்கும்போது நமக்கு இந்த இடம் ஒரு 22,600 அப்படிங்கிற ப்ரைஸ் நமக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். ஓகே, மார்க்கெட் இப்போ நம்ம கீழே வருது,
அப்படின்னா சேஞ்ச் இன் ஒய் எப்படி எது சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்னு பார்த்தா நமக்கு வந்து அடுத்து 22,300. ஓகே, அடுத்து 22 இது 350. சாரி, இது 22,350. அதாவது நேற்றுக்கு வெள்ளிக்கிழமை க்ளோசிங் அந்த ஹை இருக்கு இல்லையா, அந்த ஹை கிட்ட மார்க்கெட் வருதுன்னா அப்படின்னா 22,350. அதான் மார்க்கெட் ப்ரொஃபைலில் வேல்யூ ஏரியா ஹை அப்படின்னு பார்த்தோம் இல்லையா அது. ஓகே, மார்க்கெட் அடுத்து வந்து நமக்கு வந்து 22,300 பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் அந்த நியரஸ்ட் ரேஞ்சில் வந்துடும். பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் கிட்ட வந்துடும். 22,285 எவ்வளோ இருந்துச்சு, அதான் அந்த ப்ரீவியஸ் டேனுடைய பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் அது எல்லாம் சேர்ந்து இந்த ப்ரைஸில் வந்துடும். சேஞ்ச் இன் ஒய் எப்படி கீழே வந்துச்சுன்னா மார்க்கெட் சப்போர்ட்டு. அடுத்து வந்து 22,250, அடுத்து 22,200. ஓகே, அது வேல்யூ ஏரியா. அந்த 22,200 அப்படிங்கிறது வந்து ப்ரீவியஸ் டேனுடைய வேல்யூ ஏரியா லோ வந்துடும். மார்க்கெட் உள்ளே வந்தது அப்படின்னா ப்ரீவியஸ் டே வேல்யூ ஏரியா லோ வந்துடும் இந்த இடம் வந்து. ஓகே, மார்க்கெட் இப்போ வந்து நம்ம சேஞ்ச் இன் ஒய் எப்படி பார்த்துருக்கோம். நம்ம இப்போ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் படி நம்ம இப்போ செக் பண்ணிடுவோம். ஒரே நிமிஷம் டேட்டா லோட் ஆகட்டும். ஓகே, வந்துருச்சு. மார்க்கெட் வந்து இப்போ வந்து நமக்கு வந்து மார்க்கெட் இந்த இடத்துல ஓப்பன்லேருந்து மார்க்கெட் அப்படியே கீழே வந்தது அப்படின்னா நமக்கு வந்து இந்த இது இருக்குது பாருங்கள் 22,300. 22,300ங்கிறது நமக்கு ஒரு நல்ல ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். ஏன்னா அந்த இடத்துல வந்து புட் சைடில் வந்து 58, கால் சைடில் 43 லட்சமும் இருக்குது. ஓகே, அடுத்து வந்து அதே தான் 22,200 இந்த வேல்யூ ஏரியா லோ மார்க்கெட் கீழே வந்ததுன்னா ப்ரீவியஸ் டே வேல்யூ ஏரியா லோ. வேல்யூ ஏரியா லோவில் வந்து புட் சைடில் 92 லட்சமும் கால் சைடில் வந்து 51 லட்சமும் இருக்குது. அப்போ இந்த இடம் ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக இருக்கும் நமக்கு. ஓகே, மார்க்கெட் அதையும் தாண்டி கீழே வந்துச்சு அப்படின்னா 22,100. ஓகே, 22,100 மார்க்கெட் அடுத்து வந்து 22,000. அதான் அந்த 22,950 பார்த்தோம் நம்ம வந்து அது அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ். இது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக இருக்கும் மார்க்கெட் கீழே வந்தால். ஓகே, மார்க்கெட் மேலே போகுது அப்படின்னா மேலே எந்த லெவலுக்கு போகும் அப்படின்னா நம்ம வந்து சேஞ்ச் இன் ஒய்யில் பார்த்துட்டோம். இப்போ வந்து நம்ம ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வச்சு பார்க்குறோம். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டில் பார்க்கும்போது இப்போ இன்னைக்கு க்ளோசிங் ப்ரைஸ் 22,400 அப்படிங்கிற க்ளோசிங் ப்ரைஸே வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. ஏன்னா அதில் வந்து கால் சைடில் 43, புட் சைடில் வந்து 30 லட்சமும் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அது தாண்டி மார்க்கெட் மேலே போச்சுன்னா 22,500. 22,500ல் கால் சைடில் வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து 61 லட்சமும் புட் சைடில் 25 லட்சமும் இருக்குது. அப்போ இந்த இடம் நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். ஃபஸ்ட்டு இந்த இடமே நமக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் தான். அடுத்து வந்து இதை தாண்டி மேலே போச்சுன்னா 22,500. இந்த இடம் நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸாக வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் படி நமக்கு இருக்குது. ஓகே, இப்போ நாளைக்கு நம்ம வந்து எப்படி ட்ரேட் பண்ணணும் அப்படின்னா நாளைக்கு மார்க்கெட் வந்து இந்த க்ளோசிங் இந்த ஹை 22,418 420 அந்த ரேஞ்ச் இதை தாண்டி மார்க்கெட் மேலே போகுது அப்படின்னா நம்ம வந்து உடனே போய் நம்ம எப்படி பார்க்கலாம் ட்ரேட் எடுக்கலாம் அப்படின்னா ஐவி செக் பண்ணுங்கள். ஐவியில் வந்து நமக்கு கால் சைடில் அதிகமாக இருக்கா புட் சைடில் அதிகமாக இருக்கா பாருங்கள். ஐவி வந்து கால் சைடில் அதிகமாக இருந்ததுன்னா ஒரு சின்ன ட்ரேட் எடுக்கலாம். மேலே வந்து 22,500 வந்து நமக்கு வந்து மார்க்கெட் டச் பண்ணுற வரைக்கும் நம்ம வந்து ட்ரேட் பண்ணலாம். இல்லைன்னா ஒரு சின்ன ப்ராஃபிட் வச்சுட்டு நம்ம வெளியே வந்துடலாம். சரி, மார்க்கெட் வந்து இந்த க்ளோசிங் இந்த ப்ரீவியஸ் டேனுடைய லோ இப்போ இன்றைக்கி ட்ரேட் நடந்திருக்குல்ல, இந்த இடத்த தாண்டி மார்க்கெட் கீழே வருது அப்படின்னா நம்ம வந்து புட் சைடில் உள்ள ஐவியை செக் பண்ணுங்கள். புட் சைடில் உள்ள ஐவி வந்து நமக்கு வந்து இன்க்ரீஸாக இருக்குது அப்படின்னா மார்க்கெட்டில் வந்து புட் சைடில் ஒரு சின்ன ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ அதுக்கு முன்னாடி என்ன பண்ணலாம் அப்படின்னா மார்க்கெட் இமிடியேட்லியாக நம்ம வந்து இது பண்ண வேண்டாம். ஏன்னா வந்து புட் சைடில் நம்ம எடுக்கும்போது ப்ரீவியஸ் டேனுடைய க்ளோசிங் அந்த இருக்கு இல்லையா, அந்த 22,350 இந்த ப்ரைஸை தாண்டி மார்க்கெட் வேல்யூ ஏரியாக்குள்ளே வருதான்னு பார்க்கணும். வேல்யூ ஏரியாக்குள்ளே வருது அப்படின்னா அப்போ மார்க்கெட் வந்து அடுத்து வந்து பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் வேல்யூ ஏரியா லோ. சரியா, இந்த இருக்கு இல்லையா, இதான் வந்து பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் வேல்யூ ஏரியா லோ வரும்னு நினைக்கிறேன். பார்த்துருவோம் நம்ம ஒரு நிமிஷம். இங்கே உள்ளே வருது அப்படின்னா நம்ம வந்து வேல்யூ ஏரியா லோ அது 22,300. மார்க்கெட் இதை தாண்டி இந்த க்ளோசிங் ரேஞ்செல்லாம் இருக்கு இல்லையா ப்ரீவியஸ் டேனுடைய வேல்யூ ஏரியா ஹையை தாண்டி மார்க்கெட் உள்ளே வந்துருச்சு. இங்கே வந்து நமக்கு வந்து 2-3 டிபிஓ மார்க்கெட் ப்ரொஃபைல் படி கொடுத்துருச்சு அப்படின்னா நம்ம வந்து இந்த இடம் நம்ம வந்து ஒரு சப்போர்ட்டாக எதிர்பார்க்கலாம். மார்க்கெட் இந்த இடத்தையும் நமக்கு கிராஸ் பண்ணிருச்சு அப்படின்னா இந்த இடம் அந்த 22,250 இந்த ரேஞ்ச் வரைக்கும் மார்க்கெட் இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்கலாம். ஒருவேளை மார்க்கெட் இந்த இடத்தையும் மார்க்கெட் கீழே க்ளோஸ் பண்ணிச்சு அப்படின்னா நமக்கு வந்து வேல்யூ ஏரியா லோ வரைக்கும் நம்ம வந்து வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ அது டே லோவுக்கும் கூட வரலாம் மார்க்கெட். நம்ம வந்து ஆப்ஷனில் ட்ரேட் பண்ணும்போது மார்க்கெட் வந்து
ஒரு சின்ன ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்து திருப்பி ரிட்டர்ன் ஆகலாம். மார்க்கெட் இந்த இடத்துல வந்து திருப்பி வேல்யூ ஏரியாவுடைய ஹையை டச் பண்ணிட்டு மார்க்கெட் திருப்பி வரலாம். அப்போ வேல்யூ ஏரியாவுக்கு நமக்கு வந்து ஆப்ஷனல் ப்ரைஸ் வந்து ப்ரீமியம் வந்து நேராகும்போது நமக்கு வந்து கொஞ்சம் இதாயிரும் அப்படிங்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணலாம்னா, சேஃபாக ட்ரேட் பண்ணணும் அப்படின்னா சின்ன ப்ராஃபிட் நமக்கு கிடைச்ச உடனே ஆப்ஷன்லேருந்து நம்ம வந்து ரிலீஸ் ஆயிடலாம். ஓகே, இதான் நம்ம நாளைக்கு நம்ம வந்து பார்த்துருக்கிற ப்ரெடிக்ஷன். நீங்கள் எந்த ட்ரேட் எடுக்க இருந்தாலும் எடுக்கிறதுக்கு முன்னாடி வேல்யூ ஏரியா இந்த ப்ரீவியஸ் டேவுடைய க்ளோசிங் ஹை மேலே போகுதுன்னா காலோட ஐவி செக் பண்ணி ஒரு 22,500 வரைக்கும் நம்ம ட்ரேட் பண்ணலாம். மார்க்கெட் வேல்யூ ஏரியாக்குள்ளே வருது அப்படின்னா புட்டோட ஐவியை செக் பண்ணிவிட்டு நம்ம வந்து புட் ஆப்ஷனில் ஒரு சின்ன ட்ரேட் எடுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதான் நாளைக்கு நம்ம வந்து பார்த்துருக்கிற ப்ரெடிக்ஷன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.